வணக்கம் நண்பா. வாழ்வில் ஒரு முட்டாளும் வெல்வான், மேதையும் வெல்வான். ஆனால் ஒரு அறிவாளி வெல்வது மிக மிக கடினமானது. அது ஏன் தெரியுமா? ஒரு முட்டாளிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலை இலகுவானதா கடினமானதா, அதை தன்னால் செய்ய முடியுமா முடியாதா என எதையுமே அவன் சிந்திக்க மாட்டான். மாறாக அடுத்த கணமே களத்தில் இறங்கி அந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவான். அவ்வேளையில் வரும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு சமாளிப்பான். அதில் எப்பாடு பட்டாவது முன்னேறுவான். ஏனெனில் அவ்வேளை உண்மையிலேயே எவ்வளவு காரசாரமானது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் தோன்றும் என்பது எதையுமே அறியாமல் அவன் களத்தில் இறங்கிவிட்டான். இனி அதை எப்படியாவது செய்து முடித்து வெளியே வந்துவிட வேண்டும் என்பது மட்டுமே அவன் மனதில் இருக்கும். அந்த எண்ணமே அவனை ஓர் வெற்றியாளனாக மாற்றிவிடும். அதே வேலையை ஒரு மேதையிடம் கொடுத்தால் அவன் அவ்வேலையை பார்த்த கணமே அதன் ஆழம் என்ன, பாரதூரம் என்ன, அவ்வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, அதில் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, நன்மைகள் என்ன என அனைத்தையும் அறிந்து கொள்வான். அதன் பிறகு அவ்வேலையை செய்யலாமா வேண்டாமா என அதே கணத்தில் முடிவெடுத்துவிட்டு தனது முடிவை அமலாக்க ஆரம்பித்து விடுவான். ஏனெனில் அவனிடம் வாழ்க்கை குறித்த ஒரு மிக பெரும் அனுபவம் இருக்கும். இதற்கு முன்னரே அவன் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்து மெருகேறியிருப்பான். அதனால் ஓர் காரியத்தில் முடிவெடுப்பது அவனுக்கு மிக மிக எளிது. ஆனால் இதில் அறிவாளிகளது நிலையே பரிதாபமானது. அவர்களிடம் வாழ்க்கை பற்றிய போதிய அனுபவம் இருக்காது. எதையுமே யோசிக்காமல் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் தைரியமும் இருக்காது. எனவே அவர்கள் முன்னால் ஒரு வேலையை கொண்டு போய் வைத்தால் அது குறித்து அவர்கள் பல கோணங்களில் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அது எவ்வாறு வெற்றியடையும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் தோன்றும் என்பதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு சிந்தித்து அவர்கள் ஒரு முடிவை எடுத்தாலும் அடுத்த கணமே அவர்களது மனம் மீண்டும் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி அவர்களை குழப்பிவிடும். தோல்வி பயம் அவர்களை ஆட்கொள்ளும். எனவே அந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என அவர்கள் மீண்டும் யோசிக்க தொடங்குவார்கள். இப்படி அந்த வேலையை செய்யவும் முடியாமல் அதை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு நகர்ந்து செல்லவும் முடியாமல் தங்களது மூளைக்குள்ளேயே ஒரு சிறையை அமைத்து அதில் சிக்கிக் கொள்வார்கள். அந்த சந்தேகமும் பயமுமே அவர்களை எப்போதும் வெற்றியிலிருந்து தடுக்கிறது. நண்பா, இது போன்ற ஒரு மனிதனாக என்றும் நீ வாழாதே. உன் அதீத சிந்தனைகளே உன்னை ஒரு சிறைக்குள் அடைத்துவிட என்றும் அனுமதிக்காதே. உன் மனதில் ஒரு திட்டம் இருந்தால் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அது பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரித்து ஆய்வு செய்து அத்திட்டம் வெற்றியடையுமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதுதான். ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த வேலையை செய்வது, உன் இலக்கை நோக்கி உனது முதல் அடியை நீ எடுத்து வைப்பது. எனவே இன்று உன் மனதில் ஒரு திட்டம் இருந்தால் அத்திட்டம் வெற்றியடையுமா என உன்னால் முடிந்தவரை பல கோணங்களிலும் ஆராய்ந்து பார். அப்படி நீ ஆய்வு செய்து அத்திட்டம் வேலை செய்யும் என்ற பதில் உனக்கு கிடைத்தால் வேறு எதையும் யோசிக்க